பிசிலடி போறதுடா. இன்னைக்கு அப்படி பண்ண கூடாது. அவதான் அதுக்கு அடி அதெல்லாம் அடிங்க. நம்ம வெளிய அங்க பூத்துக்குள்ள இருந்துதான் சொல்லக்கூடாது. இப்ப பண்ணே சும்மா பண்ணே இவர புடிச்சா எனக்கு தெரியாது. பிசிலடி தெரியாது. இவர் நினைக்கிறேன் எடிட்டிங்ல பின்னாடி எங்க அப்பா கணக்கு ஒரே புட்டு ஒரே ஸ்கூலு வேற வேற புட்டு. இவனுக்கு வந்து டோட்டலாவே வேற ஸ்கூலு வேற புட்டு எல்லாமே. அவர் வந்து எடுக்கும் ஸ்கூலை கவர் பண்ணுவா. போட்டு போட போறாங்க. இதான் அவர் படிச்ச ஸ்கூல். அப்பா காணோம். உள்ள இருப்பாரோ இப்படியே நின்னா கண்டுபிடிச்சிடலாமா? வாத்தியார், எனக்கு ஒரு ஐடியா. என்னப்பா? சாப்பிட்டு சாயங்காலமா தேடுவோமா? பாத்தியா வெளியே வரும்போது? நான் பார்க்கல சார். போட்டோ எடுக்கக்கூடாது. என்னடா ஓட்டு போட்ட கை காட்டே. நான் ஓட்டே போடலடி. இவன் போடல. இப்ப நான் எங்க அப்பா போடுறேன். கை காட்டு. இல்ல அதெல்லாம் ஒண்ணு காட்டு. நாங்க 2 பேரும் ஓட்டு போட்டுட்டோம். இவளுக்கு இதான் ஃபர்ஸ்ட் ஓட்டு. சிஎம் செகண்ட் பார்லிமென்ட் எலெக்ஷனுக்கு ஒரு வாட்டி போட்டேன். அது பார்லிமென்ட் எலெக்ஷனுக்கு ஓட்டு வந்து 2 செகண்ட் தானே. சிஎம்கான ஃபர்ஸ்ட் ஓட்டு. சிஎம்க்கு ஃபர்ஸ்ட் ஓட்டு தான் இது. பார்லிமென்ட் எலெக்ஷனுக்கு ஒரு வாட்டி அத நான் போட்டுக்கவே மாட்டேன். தெரிஞ்சு அது போடாம இருந்திருக்கலாம் போல. இது சும்மா கெத்தா ஒரு ஃபர்ஸ்ட் டைம். அப்படி எல்லாம் இருக்க கூடாது. அப்ப இருக்கு. இவரால தான் போட்டனே. இவர் அதனால தான் இப்படி பாத்துறாரு. இவர் இப்படி கைய புடிச்சுன்னு நிக்கறாரு. போட்டாச்சு. அவள்தான் வந்து இவன் ஸ்கூலுக்கு போயிட்டு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுது. போறேன் இந்த டைம்ல இந்த மாதிரி ஓகே நாங்க போறோம். இந்த ஸ்கூல்ல இந்த நேரத்துல இவ்வளவு கிரவுட் நான் பார்த்ததில்லை. நான் எப்பவுமே காலையில் நேரத்திலே வந்து ஓட்டு போடுறேன் எல்லா எலெக்ஷன்லயும் இதே ஸ்கூல்ல. ஆனா இந்த டைம்ல இந்த கிரவுடு வந்து நான் அதிகமா இருக்கு. அது வந்து நான் சொல்ல முடியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கிரவுடு நான் பார்த்ததில்லை. இந்த நேரத்துல எப்போவுமே சீக்கிரம் வந்து ஓட்டு போடுறவன் தான். அதே மாதிரி இன்றைக்கும் வந்தேன். ஆனால் போக போக ரொம்ப ஜாஸ்தி க்ரௌடு இருக்கும். கண்டிப்பாக புதுச்சேரியில் 90% ஆச்சு இல்லை. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலையும் வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இருக்குது. சூப்பர் அங்கிள் வந்து ஒரு நியூஸ் சேனல் வச்சிருக்காரு. அதனால காலையில 7 மணி. இது வந்து 7 மணி 7:15 இருக்கும். இந்த டைமுக்கே வந்து வெயில் பழக்குது. சரி உங்க விஜய் உயிரன வரனா. என்னடி எத்தனை இருக்க? அவ்வளவுதான். விஷ்ணு ஓட்டு போட போறான். ஒரு வீரல் புரட்சி. என் பூத் இந்த ஸ்கூல் தான். ஒரு வீரல் புரட்சி. விஷ்ணு ஒரு வழியாக ஓட்டு போட்டுட்டான். இப்போ வந்து கரெக்டாக டைம் தெரியுமா? 7:54. நீங்களே பார்த்துக்கோங்க. ஆனால் இப்போயே வந்து ஓரளவுக்கு கூட்டமாக இருக்குது. ரொம்ப க்யூலாம் இல்லை, கொஞ்சம் இருக்குது. ஆனால் இன்னும் விட்டா தெரிஞ்சு மதியான டைம்லாம் சொல்லவே தேவையில்ல. வெயில் ப்ளஸ் க்யூ. இப்போயே வெயில் அடிக்குது. இன்னைக்கு வேற வெயிலோட டெம்பரேச்சர் வேற அதிகமாக இருக்கும்லாம் சொல்லிட்டு நான் பார்த்தேன் நியூஸில் வேற. ஐயோ ஆமாம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் போயிடலாம். நாய் கத்திரிச்சு. நாங்கள் நாய்க்குட்டி அது அதிர்ச்சியாக என் பேக்கில் இருந்துச்சு. நம்ம வாலாட்டினே வந்துச்சு. நீ போடுவா. நீ போடு. அவளுக்கு நாய்னா பயம். ஆமாம், அதனால தான் நாய். பா இது பிடிக்கலையா அதுக்கு? அது பிடிக்கும் இது பிடி. அது உடைக்கணும். அது சின்ன நாய்க்குட்டி இல்லை. அதுவும் ஒன்று வந்துச்சு பாரு. பா ஏய் என்னடா இது கூட்டம் போட்டாங்க. சின்னது இல்லை, இது பெருசாக இருந்தால் அப்படியே சாப்பிட்ருவோம். நாய்க்கு பிடிக்கல, ஆனால் இவன் சாப்பிடுறான். சாப்பிடுவாங்க. ஏய் போட்டாச்சு. போட்டு தான் வந்துடும். நீங்களாம் ஜாலியாக இருக்கிறீங்க, நாங்கள் தான் பிடிக்கிறோம். அப்படி ஐயா கைஸ், அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா என்ன பண்ணுறது. இங்கே பாருங்க, நானும் போட்டுட்டேன். நான் 10 வாட்டி நான் கட்டிட்டேன். அது விஷயம். நானும் போட்டுட்டேன். நீங்கள் போல அப்புறம் ஓட்டு போட்டிங்களா? வீட்டுக்கு போயிட்டா. யாருக்கு அப்புறம் ஓட்டு போட போறீங்க?
யாரு தான் அந்த அண்ணா வந்து இங்கே வருவார். அது என்ன தூய்மை பணியாளர் அந்த ஒரு அண்ணா வந்து இங்கே நாங்கள் வீடியோ எடுக்கும்போது வருவார். அவர்கிட்ட கேட்டுப்பா அவர் அப்படின்றாரு. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம், சங்கிலி பருப்பு, தாலி அரிப்பு. அவர் வந்து டிஎம்கே கோட்டு போல இருக்கு. பட் நம்ம வந்து நான் தன்னந்தனியாளு நீயாள நம்ம திருட அப்படிலாம் சொல்லக்கூடாது. கட்டுறா கைஸ். எனக்கு காக்கி பேண்ட் கிடைக்கலன்ட்டு நான் வந்து இது போட்டு வந்துட்டேன் கைஸ். பாண்டிச்சேரியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்துச்சு இல்லையா ஓட்டிங். அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 80% ஆஃப் ஓட்ஸ் வந்து 80% சம்திங் எனக்கு வந்து தெரியல. மேலேயே வந்து ஓட் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ஹிஸ்ட்ரியிலே வந்து இப்படி ஒரு வந்ததே கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது வந்து இங்கே பீட் பண்ணுவான். ஏன்னா காலையிலேயே அவ்வளோ கூட்டம் இருக்கு. காலையிலே இல்லை கூட்டம். நாங்கள் என்ன நினச்சோம், எங்கள் அப்பா சொல்லியிருப்பார், நீங்கள் கேட்டிருப்பீங்க, நார்மலாக அவ்வளோலாம் இருக்காது போல இருக்குன்னு நினச்சோம். பட் ஆனால் இப்போயே ஒன்றும் இல்லைங்க, என்னன்னா எல்லாரும் வந்து முன்னாடியே ஓட்டு போட்டுடுறாங்க. கூட்டமாயிடும்ட்டு கொஞ்சம் சீக்கிரமா வந்து ஓட்டு இது போடுறாங்க. பரவாயில்ல. நாங்களாம் கிட்டத்தட்ட 10 நிமிஷம் நம்ம தான் நின்னோம். அதுக்கு நான்லாம் 10 நிமிஷம் கூட நிக்கல. நான் நின்னா நினைக்கிறேன் இவன் ஒரு 10 நிமிஷம் நின்றுப்பான். நான் 10 நிமிஷம் கூட நிக்கல. நான் கடகடன்னு போய் போட்டு வந்துட்டேன். இவ போட்டா திரும்ப பூத்து, அந்த பூத்து தான் அவ படிச்ச ஸ்கூலு. ஆமா, அங்கதான் நான் வந்து 10th சின்ன வயசுல இருந்து 10th வரைக்கும் படிச்சேன். உங்களுக்கு ஃபுல்லாவே காட்டலாம்னு நினைச்சேன். ஆனா அங்க வீடியோ எடுக்க முடியாதான், எடுக்க கூடாதுன்னுட்டாங்க. போன்ல பேசுறாங்க. ஓகே, இதுக்கு மேல வந்து ஓட்டு போடுறாங்கன்னா திடீர்னு நொந்து நூடுல்ஸ் ஆயிடுவாங்க. இப்பயே வெயில் அடிக்குது. 6:30 இன்னைக்கு வெயில் சொல்லிடுறேன் அடிக்குது. எரியுதடி மாலா போடு. அவன் உள்ள இருக்க போலீஸ் ஒரு அக்கா, அந்த அக்கா வந்து வேட்டுலாம் விருவிட்டு அந்த அக்கா ஒரு அக்கா கிட்ட சொல்றாங்க, என்ன ஜாலியா இருக்குன்னு சொன்னேன், இப்படி இருக்கு. ஐயோ, அவங்களுக்கு எல்லாருக்குமே எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா க்ரௌடு வந்துட்டே இருக்கும்ல. ஸோ அவங்க கிளியர் ஒழுங்கா பார்த்து. அதே மாதிரி ரிசல்ட் என்ன ஆக போகுதுன்னே தெரியலங்க. என்னென்னமோ ஒருத்தர்கிட்ட வரணும்னு சொல்றாங்க. எனக்கு ஒரு நீங்க யார் யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு கமெண்ட்ல போட்டு போங்க. ரிசல்ட் May 4 வரும்போது த்ரிஷா பர்த்டே. என்னதான் த்ரிஷாக்கு பர்த்டேவா? ஆமா. அடா பாவி. த்ரிஷாக்கு பர்த்டே May 4. அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறேன். ஏன் பர்த்டே இப்ப? செப்டம்பர் 21. அதுவே அவனுக்கு தெரியாது. லாஸ்ட் பர்த்டே அதுவே மறந்துட்டான். த்ரிஷாக்கு பர்த்டே கரெக்டா சொல்றான் பாத்தீங்களா? அது நான் மீம்ல பார்த்தேன். யாரு இவன் தெரியும்ல, ஒரு மீம்ல பார்த்தாங்க, அதனால கரெக்டா சொல்றேன். விடுங்க. த்ரிஷாக்கு பர்த்டே தெரிஞ்சு வச்சுக்கிறான். ஏன் பர்த்டே வந்துடுறான். ஸோ அதுதான் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு பிடிச்ச மாதிரி வந்து மாறுதா இல்லை என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். பை சொல்லு. Bye. Bye. We'll see you in the next interesting vlog.